You know, it was said by Job brother that normally topic related questions are only asked and answered. இதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. ஜோ பிரதர் சொன்னார்கள், இந்த தலைப்பிற்கு சம்பந்தப்பட்ட கேள்வி மாத்திரமே இங்கே பதில் சொல்லப்படும் என்று. And it looks like, you know, you all have understood everything about the topic. இதையெல்லாம் கேள்வி வந்ததை பார்க்கும்போது நீங்கள் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. Because there is not a single question from the topic. ஏனென்றால் டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन கூட வரல. So I understand that you have understood everything. ஆகவே இப்படி நான் புரிந்து கொள்கிறேன், நான் எடுத்துக்கொள்கிறேன், எல்லாம் உங்களுக்கு புரிந்து விட்டது என்று. Jokes apart, there are very serious questions. Jokes apart, there are very serious questions. இது நகைச்சுவையாக சொன்னாலும் பல்வேறு மிக முக்கியமான கேள்விகள் வந்திருக்கிறது. Should I read the questions for you? உங்களுக்காக இந்த கேள்விகளை வாசிக்கட்டுமா? You are ready? நீங்க ரெடியா இருக்கீங்களா? Yeah. சரி. Okay. And if see, many questions were, you know, like going over the same question, so we have compiled it into one question kind of. கேட்கப்பட்ட अनेक கேள்விகள் ஒரே விஷயத்திற்கு சம்பந்தமான கேள்விகளாக இருக்கிறபடினாலே சில கேள்விகளை நாங்கள் ஒன்றாக சேர்த்து நாங்கள் பதில் சொல்லுவோம். Yeah, so we've consolidated them and brought them together. நாங்கள் அவைகளை ஒன்றிணைத்து உங்களுக்கு முன்பாக இப்பொழுது வாசிக்கிறோம். Now listen to this question. இப்பொழுது இந்த கேள்வியை கவனியுங்கள். Your hearts will start throbbing now. இப்பொழுது உங்களுடைய இதயம் எல்லாம் அப்படியே அடிக்க ஆரம்பிக்கும். Yeah, I wanted to throb also. Can we marry someone who is not a believer? Why are you laughing? விசுவாசி இல்லாதவனை நான் திருமணம் முடிக்கலாமா? You all want to give the answer? உங்களுக்கு பதில் வேணுமா? I think no camp goes without this question, you know. நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கேம்பும் இந்த கேள்வி இல்லாம முடியாதுன்னு. They are 15-year-olds but they want to marry. அவங்க 15 வயசு தான் இருக்கும், ஆனா கூட கல்யாணம் ஆயிரணும்னு விரும்புறாங்க. You know, so this becomes very complicated. ஆகவே இப்படி ரொம்ப அது குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். Can we marry who is not a believer? ஆகவே ஒரு விசுவாசி இல்லாதவரை நாங்கள் திருமணம் முடிக்கலாமா? Listen to the next one. அடுத்த கேள்வி. It's more interesting. அது இன்னும் சுவாரஸ்யமானது. There's a lot of interest in it. அதிலே ரொம்ப ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. Can we marry the girl whom we have interest? எங்களுக்கு நாங்கள் விருப்பப்பட்டிருக்கிற அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா? It doesn't stop there. அதோட கூட முடிக்கல. It goes one step ahead. அப்படியே தொடர்ந்து அவங்க கேக்குறாங்க. Can we marry the girl whom we have interest after leading her into salvation? அவளை ரட்சிப்பிற்கு நேராக நடத்தினதற்கு அப்புறம் எங்களுக்கு விருப்பமான பொண்ணை நாங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா? Wow, man. என்ன ஒரு புத்திசாலித்தனம். Why didn't I think of all these things? You know, I don't have too many things to answer this. This is a very easy answer, and I think the reference that we have will make things very easy. இதுக்கு மிக எளிமையான ஒரு பதில் தான் இருக்கிறது. அதற்கு வேதாகம வசனமும் இருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். So when someone says, can I marry someone who's not a believer? ஆகவே ஒருவர் விதமாக கேட்கிறார், அதாவது விசுவாசி இல்லாதவரை நான் திருமணம் முடிக்கலாமா என்று. It is like asking, can I marry a cow? அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மாடை திருமணம் முடிக்கலாமா என்பது போல. Can you marry a cow or a bull? ஒரு மாடோ எரும மாடோ பசு மாடையோ நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள முடியுமா? Is a cow a believer? Is the bull a believer? ஒரு எருமை மாடு ஒரு விசுவாசியா? But that is the comparison that is made in the verse. I'm not just joking, you know. நான் ஏதோ நகைச்சுவையாக சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடு தான் வேதவசனத்தில் வாசிக்கிறோம். So your answer comes up on the screen from the Bible. ஆகவே இப்பொழுது உங்களுக்கான பதில் இந்த ஸ்கிரீன்ல வேதத்திலிருந்து வருகிறது. 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 6 6ஆம் அதிகாரம் verses 14 to 18. 14 முதல் 18 வரை. Yeah. அதை நாம் வாசிக்கலாம். So it's written, இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, you know, be not unequally yoked together with unbelievers. நீங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Yoking is compared to cows and bulls. இங்கே பிணைக்கு நுகம் என்று சொன்னாலே அது மாடுகளை பற்றி தான் சொல்லக்கூடிய வார்த்தை. Do the children know what is yoke? நுகம்
மாடு மேல வைப்பாங்கல்ல, தெரியும் இல்லையா? நுகம் என்று சொன்னால் அந்த தடி மாதிரி. Because nowadays city children don't know what is a yoke. இப்பெல்லாம் பட்டணத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது நுகம்னாலே என்னன்னு தெரியாது. You know, yoke is something that is put on your neck. பாருங்கள், நுகம் என்று சொன்னால் உங்களுடைய கழுத்திலே, அந்த அந்த விலங்கினுடைய கழுத்திலே வைக்கப்படக்கூடிய ஒன்று. Very often on the necks of cows and bulls. அநேக நேரத்திலே பசுமாட்டையும் எருமை மாட்டையும் சேர்த்து நுகத்திலே வைக்கிறது. Why is it put? ஏன் அது நல்லது? That's a good question. அது ஒரு நல்ல கேள்வி. Why is it put? ஏன் அப்படி வைக்கப்படுகிறது? Why are you yoked? ஏன் நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Why are we yoked? Any answers? நீங்கள் ஏன் நுகத்திலே வைக்கப்படுகிறீர்கள்? அதற்கான ஏதாவது பதில் இருக்கா உங்கள்கிட்ட? Nobody is from agricultural background or what? Means in the villages nobody is doing farming? யாருக்குமே விவசாய பற்றி ஒண்ணுமே தெரியாதா? ஏன் நுகத்துல வைப்பாங்க? Man, you guys are rich dudes, man. சொல்லுங்க. You know, I come from a village. பாருங்க, நான் கிராமத்துல இருந்து வந்தவன். So actually, you know, the yoke is done so that you can be controlled. அங்கே இந்த நுகம் வைக்கிறதற்கு காரணம் கட்டுப்படுத்துவதற்கு. And you never, you know, yoke two cows or two bulls that are of different heights. அங்கே வேறு வேறு வகையை சார்ந்த அங்கே மாடுகளையே அந்த நுகத்திலே பூட்ட மாட்டார்கள். Why, you know? ஏன் என்று தெரியுமா? Why? ஏன்? Because they will not be able to walk together. என்றால் அவைகளால் ஒன்றாக சேர்ந்து நடக்கவே முடியாது. One will be too high. ஒன்று மிக உயரமாக இருக்கும். So it will be like this. ஆகவே அது இப்படி சாய்ந்து செல்லும். Even if I have to walk like this, it won't be easy for me, you know. அங்கே இப்படியே நடந்து கொண்டிருப்பது அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல, இல்லையா? And today we did that, no? That coordination of walk and things like that. இன்றைக்கு அப்படியே நடந்து வருவது, அந்த இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம் இல்லையா? You know, you have to coordinate that walk. பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த நடக்கையை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். Be not unequally yoked together with unbelievers. It's very clear. மிக தெளிவாக வரக்கூடிய வசனம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. What fellowship righteousness has with unrighteousness? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? Or what communion hath light with darkness? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? Can light and darkness be there together? ஒளியும் இருளும் சேர்ந்து இருக்க முடியுமா ஒரு இடத்தில்? You know, in a dark room, பாருங்கள், ஒரு இருளான அறையிலே you light a small matchstick also. ஒரு சிறிய தீக்குச்சியை கொளுத்தினால் கூட it will take away the darkness. அது அந்த இருளை போக்கிவிடும். So can these two go together? ஆகவே இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியுமா? Like some people say, no, can water and oil mix together? சிலர் விதமாக சொல்வது போல தண்ணியும் தீயும் ஒன்றாக இருக்க முடியுமா? So oil. எண்ணெயும் தண்ணியும் ஒன்றாக, எண்ணெயும் தீயுமா? Yeah, oil and water. தண்ணியும் எண்ணெயும் ஒன்றாக இருக்க முடியுமா? Yeah, when you put oil it will be floating on top. அங்கே தண்ணீர் மேலே எண்ணெயை ஊற்றினால் அது மேலே மிதக்கும் அல்லவா? So it is like that, means அது அப்படி, அதனுடைய அர்த்தம் அதுதான். So I won't want to elaborate on that. I think we should wind up here. ஆகவே இதற்கு மேலாக இதை நான் விளக்க விரும்பவில்லை. இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். So but you go through the references from 14 to 18, it will give you a good understanding. ஆனால் 14 முதல் 18 வரை அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு புரியும். You don't get married to an unbeliever. ஒருபோதும் அவிசுவாசியுடன் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள கூடாது. Because it is said that, you know, that is some of the thing that led Solomon into idolatry. பாருங்கள், அது சாலமோன் அதை செய்தபோது அவனை விக்கிரகத்திற்கு நேராக அவனை எடுத்து சென்றது. And I am sure that you are not wiser than Solomon. நாம் எல்லாரும் சாலமோனை விட மிக ஞானவான்கள் அல்ல, எனக்கு தெரியும். So don't even endeavor to do it. If he couldn't handle, you will not be able to handle. அவர் ஒருபோதும் அப்படி செய்து கொள்ளலாம் என்று நினைக்க கூட வேண்டாம். அவராலேயே சமாளிக்க முடியவில்லை என்றால் உங்களால் நிச்சயம் முடியாது. So can we marry the girl whom we have interest in after leading her into salvation? ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினதற்கு அப்புறம் அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா? I would suggest you run away from her. நான் இவ்விதமாக சொல்வேன், அவளிடத்திலிருந்து விலகி ஓட வேண்டும் நீங்கள் என்று. Because you know it is not easy to be together. காரணம், அப்படிப்பட்ட நிலையிலே ஒன்றாக வாழ்வது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல. And trying to lead her into salvation, you will end up into something else. அவளை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு வழியிலே நீங்கள் போய் மாட்டி விடுவீர்கள். You know, don't run after the bus. ஒருபோதும் பஸ்ஸுக்கு பின்னால ஓடிட்டே இருக்க வேண்டாம். It can be very dangerous. அது மிக ஆபத்தானது. Train.
அதே போல ட்ரெயின், and don't run after girls also, அதே போல பெண்களுக்கு பின்னாலும் ஓடக்கூடாது, or don't run after boys, அல்லது நீங்கள் பையன்களுக்கு பின்னால ஓடவும் கூடாது. because it says that flee from youthful lusts in 2 Timothy and chapter 2 and verse 22. நாம் 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறோம், நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று. Yeah, so I think that should be enough for the time being. இவ்வளவு போதும் என்று நான் நினைக்கிறேன். You don't try to become the savior, okay? நீங்கள் ஒருபோதும் இரட்சகராக மாற நீங்கள் முயற்சிக்க வேண்டாம், Let சரியா? Lord Jesus Christ save her, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளட்டும், or let Lord Jesus Christ save him, அல்லது அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சித்துக் கொள்ளட்டும், because it is his job to save others. என்றால் அவருடைய வேலை அது மற்றவர்களை ரட்சிக்கிறது. So you going and bringing her into salvation, நீங்க போய் அவங்களை ரட்சிப்புக்கு நேரா வழிநடத்த போறேன்னு ஒருபோதும் போக வேண்டாம். let Lord Jesus Christ, he has loved her and died for her. You can't love her as much as Jesus can do. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மரித்திருக்கிறார், அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார், அவரை காட்டிலும் அதிகமாக உங்களால் நேசிக்கவோ மரிக்கவோ முடியாது. Let him pursue her to eternity. ஆகவே அவளை பின்தொடர்கிறதை நீங்கள் விட்டு விடுங்கள். Yeah, now the next question. இப்பொழுது அடுத்த கேள்வி. It says, uncle, விதமாக வாசிக்கிறோம், அங்கிள், do you love someone? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? Very interesting. ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. Could you please tell some bad incident happened in your life? உங்களுடைய வாழ்க்கையில அப்படி நடந்த ஏதாவது மோசமான சம்பவத்தை பற்றி சொல்றீங்களா? Let me tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், bad incident happens only to people who love. அவ்விதமாக காதலிக்கிறவர்களுக்கு தான் அது மோசமான சம்பவங்கள் நடக்கும். Because only people whom you love hurt you. காரணம் நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தான் உங்களை வெறுப்பார்கள். Otherwise who cares the damn about somebody? இல்லை என்றால் யார் ஒருவரை பற்றி கவலைப்படுவார்கள்? So if you love, ஆகவே நீங்க காதலித்தீங்கன்னா bad incidents happen. மோசமான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். And if you think that we all are married men and we are like from heaven, நாங்கலாம் கல்யாணம் ஆனவங்கலாம் ஏதோ பரலோகத்திலிருந்து குதிச்ச மாதிரி அப்படி ஒருபோது நினைக்க வேண்டாம். better don't go and ask our wives. எங்களுடைய மனைவிட்ட போய் நீங்க அப்படி எதுவும் கேட்க கூடாது. They will tell you, அவங்க சொல்லுவாங்க, they remember only bad incidents. அவங்களுக்கு மோசமான சம்பவங்கள் மட்டும் தான் தெரியும். So when you love, ஆகவே நீங்கள் அன்பு கூறும்போது, but still my wife doesn't leave me. இப்ப கூட என்னுடைய மனைவி என்னை விட்டு போக மாட்டாங்க. I don't leave her. நான் அவளை விட்டு விட We மாட்டேன். love each other more than what we did yesterday. நாங்கள் நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாக நாங்கள் இன்றைக்கு நேசிக்கிறோம். Yes, when you love you will be hurt. ஆம், நிச்சயம் நீங்கள் அன்பு கூறும்போது உங்களுக்கு காயம் ஏற்படும். I have been hurt so many times by my disciples whom I give my life for. நான் என்னுடைய உயிரை கூட கொடுக்க முன் வந்த என்னுடைய சீஷர்களுக்கு அவர்கள் மூலமாக நான் அதிகமாக காயப்பட்டிருக்கிறேன். So we need to understand, when you are asking this question, uncle, do you love someone? நீங்கள் யாரையாவது அன்பு கூறுகிறீர்களா என்று வந்த அந்த கேள்வியை பார்க்கும்போது, there's a normal love called normal love. அதாவது சாதாரண அன்பு என்ற அந்த வார்த்தையில் நான் பார்த்தால், that we love each other in family. அதாவது குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிறோம் அல்லவா? Like Noah loved his family. நோவா தன்னுடைய குடும்பத்தாரை நேசித்தது போல, Mary Martha loved the family. Mary Martha had a family and they lived in the family lovingly with each other. மரியாள் மார்த்தாள் அவளுடைய குடும்பம், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்தார்கள். Then there is Philios love, அதுக்கு அப்புறம் ஃபீலியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு, love between people. அதாவது மற்ற நபர்களுக்கிடையே ஏற்படும் அன்பு. That is very pure love. பாருங்கள், அது மிக சுத்தமான ஒரு அன்பு. The family love is pure love. அந்த குடும்பத்தில் இருக்கும் அன்பு சுத்தமான அன்பு. Like this filio love is like the love between David and Jonathan. இந்த ஃபீலியோ என்ற இந்த அன்பானது தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையில் இருந்த அன்பை போன்றது. Like Paul and Timothy. பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இடையே இருந்த அன்பை போன்றது. That is filio love. அது ஃபீலியோ அன்பு. There is eros love. ஈரோஸ் லவ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு அன்பு இருக்கு. Eros love is also holy. அந்த ஈரோஸ் என்னும் அன்பு கூட ஒரு சுத்தமானது தான். But Satan has taken it and used it in an unholy way also. ஆனால் பிசாசு அப்படிப்பட்ட அன்பையும் அதை சுத்தமில்லாத அன்பாக அவன் எடுத்து சென்று விட்டான். That is the love actually which should be between a man and a wife, a husband and wife. இந்த இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்க வேண்டிய ஒரு அன்பு. It is
sexual love. அது பாலியல் ரீதியான அன்பு. And so that is there is that kind of love. அப்படிப்பட்ட அந்த அன்பிலே And finally agape love. கடைசியிலே அகாப்பே அன்பு. No conditions. எந்த நிபந்தனை இல்லாத அன்பு. You know, it is God's love. அது தேவ அன்பு. God's unconditional love. We see in John 3:16. நாம் தேவனுடைய நிபந்தனை இல்லாத அன்பு, அதை நாம் யோவான் 3:16 பார்க்கிறோம். Yeah, so are there bad incidents that have happened? மோசமான சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கிறதா? Yes, so many of them. ஆம், அநேகம் நடந்திருக்கிறது. You know, but then that doesn't mean that it spoiled our relationship. எங்களுடைய உறவை அது பாதித்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. In the world, when you are asking this question, நீங்கள் உலகத்துல போய் இந்த கேள்வியை கேட்டீர்களானால், when you are asking bad incidents happened, you want to ask me if the girl that I loved left me and went away. அங்கே மிக மோசமான சம்பவம் எது நடந்தது என்று கேட்டால் சொல்லுவார்கள், என்னை காதலித்தவள் ஓடி போய் விட்டாள் என்று சொல்லுவார்கள். If that is the kind of love you are talking about, sorry, I am not in that platform. அந்த பதில் என்னிடத்திலே இருந்து வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களானால் அப்படிப்பட்ட மேடையில் நான் இல்லை. Because you know, it is something which is very holy. பாருங்கள், இப்படிப்பட்ட அன்பு அது மிக பரிசுத்தமான ஒரு அன்பு. So we need to love in the way that God has asked us to love. பாருங்கள், தேவன் நம்மை எவ்விதமாக அன்பு கூற சொல்லுகிறாரோ அப்படி நாம் அன்பு கூற வேண்டும். So you want to go to the next question? அடுத்த கேள்விக்கு போலாமா? It continues to be about love. அது தொடர்ந்து அது அன்பை பற்றியே உள்ள கேள்விகள். The question is, கேள்வி, love at first sight is right or wrong? முதல் பார்வையிலேயே பார்க்கும் அந்த அன்பு காதல் அது சரியா தவறா? If you are come to this camp and have had that, it is wrong. நீங்கள் இந்த முகாமுக்கு வந்து அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா தவறு. Yeah, go home and sleep well. நீங்க வீட்ல போய் நல்லா தூங்கிருங்க. You know, this for love at first sight, if you are talking about the camp or any of those places, it's absolutely wrong. பாருங்கள், இப்படிப்பட்ட முகாமிலே வந்து பார்த்தவுடன் ஏற்படும் காதல் அதெல்லாம் முற்றிலும் தவறானது. But biblically I will prove to you that love at first sight is right. ஆனால் வேதத்தின்படியாக முதல் பார்வையில் பார்த்த அன்பு சரியானது என்று என்னால் நிரூபிக்க முடியும். Everybody is whispering now. இப்போ எல்லாரும் அப்படியே அமைதியா பேசிட்டு இருக்காங்கல்ல. Let's listen to this. அவன் கேட்கலாம் அங்கிள் சொல்லுங்க. This is what we want. இதுதான் எங்களுக்கு வேணும், சொல்லுங்க. Yes, it's beautiful, you know. மிக அழகாக என்னால் சொல்ல முடியும். This is the marriage message that I speak everywhere. எல்லா இடங்களிலும் நான் போய் சொல்லக்கூடிய திருமண செய்தி இதுதான். Love at first sight. முதல் பார்வையில் பார்த்த அன்பு. You want to read that portion? அந்த வசனத்தை வாசிக்க Put விரும்புகிறீர்களா? it up on the screen, let everybody read. அதை ஸ்கிரீன்ல போடலாம், எல்லாரும் வாசிக்கலாமே. Genesis 2:21 and 22. ஆதியாகமம் 2:21, 22. Genesis 2:21 and 22. ஆதியாகமம் 2:21, 22. Okay, now love at first sight is going to be revealed to you. இப்பொழுது முதல் பார்த்தவுடன் ஏற்பட்ட அந்த அன்பு உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. And the Lord caused a deep sleep to fall upon Adam. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். And he slept. அவன் நித்திரை அடைந்தான். And he took one of his ribs. அவர் அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார். Closed up the flesh instead thereof. அந்த இடத்தை சதையினால் மூடினார். And the rib which the Lord had taken from man made he a woman. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி and brought her unto the man. அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். Let's go to the next verse. அடுத்த வசனத்துக்கு இப்பொழுது போகலாம். And Adam said, அப்பொழுது ஆதாம் சொன்னார், oh, this is now bone of my bones, இவள் என் எலும்பில் எலும்பும் flesh of my flesh, என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். she shall be called woman, இவள் மனுஷி என்று எண்ணப்படுவாள், because she was taken out of man. காரணம் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினாலே. You know, it is said in the original translation, it is written that and he said, you know, that is the word used for Eve. அங்கே இவ்விதமாக ஏவாள் என்ற வார்த்தைக்கு அவ்விதமாக உணர்வோடு கூட சொல்லப்படுகிறது தான் அந்த மூல பாஷையிலே வரக்கூடிய அர்த்தம். He saw the woman, அந்த மனுஷியை பார்த்தபோது அவன் அப்படியே you know, அவன் மயங்கி விட்டான். Was it love at first sight? அது பார்த்தவுடன் ஏற்பட்ட அன்பா? But thank God he didn't have any other woman to have a choice. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேற நிறைய பெண்களை உருவாக்கி இவன் தெரிந்தெடுக்கிற வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கவில்லை. But when did the love at first sight happen, you know? ஆனால் அந்த பார்த்தவுடன் அன்பு எப்பொழுது நடந்தது? Go to the verse before this. இந்த முந்தின வசனத்திற்கு போங்கள். You know, no. 22. Who brought
her unto the man. மனுஷனிடத்தில் அவளை யார் கொண்டு வந்தது? You take the mic. You know, it is actually like this. இப்படித்தான். It was like God bringing Eve to Adam. இப்படித்தான் ஏவாளை தேவன் ஆதாமினிடத்திலே கொண்டு வந்தார். And who is Eve's father? ஏவாளுடைய தகப்பனார் யார்? Who is Eve's father? ஏவாளுடைய அப்பா யார்? Don't go with any other person to see your man. உங்களுடைய மனுஷனை கண்டுபிடிக்கிறதற்காக வேறு எந்த நபரிடத்திலும் நீங்கள் செல்லக்கூடாது. Don't speak to any Satan who will come to you and meet in the Garden of Eden, okay? நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே வந்து சந்திக்கும்படிக்கு உங்களை அழைக்கக்கூடிய எந்த பிசாசினிடத்திலும் போன்ல தொடர்பு கொள்ளக்கூடாது. சரியா? You're getting my point? நான் சொல்ல வருகிறது புரிகிறதா? Oh, he will say I love you darling and call you again and again. ஓ, நான் உன்னை நான் காதலிக்கிறேன் டார்லிங் என்று மீண்டும் மீண்டும் அவன் சொல்லுவான். Oh, if I don't see you I can't live, you know. ஓ, உன்னை பார்க்கலைனா என்ன உயிரே போயிரும். Remember, Eve didn't go with anybody else. அப்படியாக ஏவாள் வேறு ஒருவரோடும் அவள் போகவில்லை. Before marriage with the father. அவள் திருமணத்திற்கு முன்பு தகப்பனோடு இருந்தாள். After marriage speak to any serpent only with your husbands. அங்கே அதற்கு அப்புறமாக யாராவது சர்ப்பத்தோடு பேச வேண்டுமானால் அது உன்னுடைய புருஷனாக மட்டுமே இருக்க வேண்டும். You're getting my point? நான் சொல்ல வருகிறது புரிகிறதா? I want this to be driven well into your minds. மிக தெளிவாக ஆழமாக மனதிலே நீங்கள் பதிக்கும்படி நான் விரும்புகிறேன். Before marriage don't speak to any serpent without your father. நீங்கள் திருமணத்திற்கு முன்பு எந்த சர்ப்பத்திடமும் பேசக்கூடாது உங்களுடைய தகப்பனுக்கு தெரியாமல். After marriage don't speak to any man without your husband. நீங்கள் திருமணத்திற்கு அப்புறமாக எந்த மனுஷனிடத்திலும் உங்களுடைய புருஷன் கூட இல்லாமல் பேசக்கூடாது. It remains the same for you, okay? உங்களுக்கும் அதேதான். The day you go with your father, நீங்கள் உங்களுடைய அப்பாவோடு போகும் அந்த நேரம் அந்த நாள், or the girl's father brings his daughter, அல்லது அந்த பெண்ணுடைய தகப்பனார் தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு வரும்போது, don't try for a love at first sight also. அங்கே அப்பொழுது முதல் பார்வையில் பார்க்கும் அந்த அன்பை நீங்கள் ட்ரை கூட பண்ணக்கூடாது. Because this is the love at first sight that the Bible gives me. I can't give you any other answer. காரணம் வேதம் இந்த ஒரு பதிலை தான் பார்த்தவுடன் அன்பை பற்றி நமக்கு சொல்லுகிறது. வேறு எந்த பதிலையும் என்னால் சொல்ல முடியாது. And the father brought her unto the man. அந்த தகப்பன் அந்த பெண்ணை கொண்டு வந்தார். So beautiful, no? என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள். Can your dad think bad about you? Tell me, daughters. மகள்களே சொல்லுங்கள். Can he think bad about you? அவர் உங்களை தவறான இடத்திற்கு எடுத்து செல்வாரா? My sons, would your dad think bad about you? உங்களுடைய தகப்பன் உங்களை பற்றி தவறாக யோசிப்பாரா? Would he like to try to get the wickedest witch in the world for you to marry? உங்களுக்கு திருமணம் முடிக்கிறதற்கு உலகத்திலே மோசமான ஒரு ஆளை அவர் கூட்டிக் கொண்டு போய் விடுவாரா? Wait for your time. உங்களுடைய தகப்பனாருக்காக காத்து கொண்டிருங்கள். Have patience. நீங்கள் பொறுமையாக இருங்கள். Wait upon the Lord. Your dad நீங்கள் தேவனுக்கு காத்திருங்கள். Your dad has the best choice, baby. உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக சிறந்த ஒரு நபரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். Ask him, he will be ready to die for you. அவரை கேளுங்கள், அப்படிப்பட்டவன் உங்களுக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருப்பான். He wouldn't want to give you away to any Tom, Dick and Harry. எந்த ஒரு சாதாரண ஆட்களிடத்தில் அவர் ஒருபோதும் உங்களை விட்டுவிட மாட்டார். He will find you the most deserving one. Wait for the time. அங்கே அந்த நேரத்திற்காக காத்திருங்கள். உங்களுக்கு தகுதியான ஒரு ஆளை அவர் கூட்டிக் கொண்டு வருவார். And let me vouch for you if you don't have a father or if you are an orphan. நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட தகப்பன் இல்லை என்று சொன்னால், let me tell you, the defender of widows will stand for you. அதாவது நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், விதவைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். He is the God of the orphans and the widows. அதாவது அவர் விதவைகளின் ஏழைகளின் தேவன் அவர். Come and talk to me. I'll give so many examples, real examples of this God defending them. அவர்களுக்காக பேசக்கூடிய இந்த தேவன் இருக்கிறார் என்று நிரூபிக்கிறதற்காக ஏராளமான சம்பவங்கள் என்னிடத்திலே உண்டு. என்னிடத்திலே வந்து பேசுங்கள். And so it is beautiful to be in the hand of God. ஆகவே தேவனுடைய கரத்திலே இருப்பது மிக அருமையானது. Love at first sight gets over here. ஆகவே பார்த்தவுடன் காதல் இதோடு கூட நிறைவடைகிறது. Yes. So if there is any doubt in your minds, we are there. ஆகவே உங்களுடைய மனதிலே இன்னும் வேறு சந்தேகங்கள் இருக்குமானால் நாங்கள் இன்னும் இருக்கிறோம், பேசலாம். Yeah, there is one question that has come. இன்னும் வந்த இன்னொரு கேள்வி உண்டு. It says, Uncle,
விதமாக வாசிக்கிறோம். I am weak in the normal world. அங்கிள், இந்த உலகத்திலே நான் ரொம்பவும் பலவீனமாக உணர்கிறேன். So how to overcome? எப்படி இதை நான் மேற்கொள்வது? And I think if to be put it rightly, இதை சரியாக இந்த கேள்வி அமைக்க வேண்டுமானால், you are probably saying that I would like to be a good child, but how can I be one? நீங்கள் சொல்ல விரும்புவது, நான் நல்ல பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன், எப்படி மாறுவது? To be good, it's a struggle at every age. பாருங்கள், எல்லா வயதினரும் நல்லவர்களாக இருப்பது என்பது கடினம்தான். It's not only your struggle. அது உங்களுடைய போராட்டம் மட்டுமல்ல, it is everybody's struggle. எல்லாருடைய போராட்டமும் அதுதான். To the extent that even Paul struggled with it. அது மாத்திரமல்ல, பவுல் கூட இப்படிப்பட்ட போராட்டத்தோடு தான் இருந்தார். He says in Romans 7:15, ரோமர் 7:15 இப்படி சொல்கிறார், I do not understand what I do. நான் செய்கிறது எனக்கு என்னவென்று தெரியவில்லை. For what I want to do I do not, but what I hate I do. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். So if Paul was suffering, we all have to go through it. பவுலே அப்படிப்பட்ட போராட்டம் உடையவராக இருந்தால் நாம் எல்லாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. Yeah, it is because we are living in this evil world. காரணம், நாம் இந்த பொல்லாத உலகத்திலே தான் எல்லாரும் வாழ்கிறோம். There are two ways only for the escape. ஆகவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ரெண்டு வழிதான். So there is a evil in this world. இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது. Either I have to die, நான் மரிக்க வேண்டும், for get out of all the struggles, இந்த எல்லா போராட்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு, or the Lord Jesus Christ has to appear. அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வர வேண்டும். Till then this fight with the world will continue. அதுவரைக்குமாக உலகத்தோடு நமக்கு இருக்கும் போராட்டம் தொடர்ந்து இருக்கும். But in 25 he says, ஆனால் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், thanks be to God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், who delivers me through Jesus Christ our Lord. அங்கே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை அவர் விடுதலையாக்கினதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். So we have hope because Jesus Christ will be there to help you. ஆகவே நமக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு, காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். And that is you need to actually, it will sound very but the thing is you need to read the Bible. ஆகவே இது கேட்பதற்கு ஒருவேளை புதிதாக கூட யோசிக்கலாம். நீங்கள் வேதத்தை முதலில் வாசிக்க வேண்டும். You need to sincerely pray. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Follow the devotion method that was told us. நமக்கு இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த தியான முறையை நீங்கள் பின்பற்றி தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். And because Jesus Christ says that I have overcome the world, we can overcome everything. காரணம், இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், இதோ உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், ஆகவே நம்மாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும். So I will remain there. இங்கே நான் we are already done. முடிஞ்சலையா கேள்வி? One more question, I think I'll go for that. இன்னொரு கேள்வி கூட இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். And I know that this is a question that is very difficult to answer. நமக்கு மிகவும் பதில் சொல்கிறதற்கு கடினமான ஒரு கேள்வி ஒன்று உண்டு. And it is written, I'll read it for you. நான் இதை உங்களுக்காக வாசிக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும் ஒரு கேள்வி. I want to present myself good and neat. நான் என்னை நல்ல விதமாகவும் மிக சுத்தமாகவும் நான் பிறருக்கு காண்பிக்க விரும்புகிறேன். When I come to church, நான் சபைக்கு வரும்போது I don't want to be shabby. நான் மிக அழுக்காக இருக்க விரும்பவில்லை. So I wear some makeup. ஆகவே சில மேக்கப்புகளை நான் போட்டுக் கொள்கிறேன். Is this wrong? இது தவறா? I've not said anything. நான் அப்படி எதுவும் சொல்லலையே. Some people in my church are criticizing me for lip balm. என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய சிலர் நான் லிப் பாம் போட்டா கூட அவங்க ஏதோ சொல்றாங்க. And eyeliner. அதே போல ஐலைனர் போட்டாலும். You don't know, you have only 2 boys. And then also for my hairstyle. அதே போல என்னுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தோம் எல்லாரும் சொல்றாங்க. Is there any Bible verse against just simple makeup? சிம்பிள் மேக்கப் போடுறதுக்கு எதிராக ஏதாவது வேதாகம வசனம் இருக்கா? See, I'm not overdoing it. That's just how it concludes. பாருங்கள், நான் இதை இப்படி தான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது நான் அதிகமாக செய்யவில்லை என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். If anybody is complaining to you about lip balm, லிப் பாம் போடுறத பத்தி
லிப் பாம் போடுறத பத்தி யாராவது உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணா என்கிட்ட பேச சொல்லுங்க. I love to see my children look beautiful, okay? என்னுடைய பிள்ளைகள் பார்க்கிறதற்கு அழகாக இருக்கிறதை பார்க்கிறதற்கு எனக்கு அதிகம் பிடிக்கும். Let me be very clear. நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். Do you like to see your children looking bad? உங்களுடைய பிள்ளைகள் மிக மோசமாக பார்க்கிறதுக்கு இருக்க வேண்டும் என்று பார்க்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீர்களா? That is one father. அது ஒரு அப்பா. Anybody who has got 2 daughters behind? ரெண்டு மகள்களுடைய அப்பாமார்கள் யாரா இருக்கீங்களா? Anybody who has got daughters, please come inside. மகள்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய அப்பாமார்கள் தயவு செய்து வாங்க. They are scared. They are not even appearing now. அவங்க பயந்துட்டாங்க, முன்னாடி கூட வர மாட்டேங்கிறாங்க. 2 daughters. ரெண்டு மகள்கள் or even 1 daughter. அல்லது ஒரு மகளாவது இருக்கிறவங்க please lift your hand. Please come forward. Please come forward. கை தூங்க முன்னாடி வாங்க. Yes. Oh, there another. வாங்க வாங்க. Yeah. Now the question, hey, where are you running away, man? Come here. Okay. You know, it is said that whenever you convict somebody, you need to have at least 2 witnesses. ஆகவே எப்பொழுது ஒரு விஷயத்திற்கு தீர்ப்பு கூற வேண்டுமானால் 2 சாட்சிகளாவது இருக்க வேண்டும். Okay, how many daughters? எத்தனை மகள்கள்? How many daughters? 1 daughter. 1. You like them to look dirty? அவங்க அசிங்கமா இருக்கணும்னு நீங்க விரும்புவீங்களா? Do you like them to look dirty? அவங்க அசிங்கமா பார்க்கிறதுக்கு இருக்கணும்னு விரும்புவீங்களா? Do you want them to have, you know, all their lips torn apart and looking ugly? அப்படியே உதடெல்லாம் அப்படியே பிளந்து அது அந்த புண்ணா இருக்கிறது விரும்புவீங்களா? ரொம்ப நன்றி. You know, they are also fathers like me, okay? பாருங்கள், என்னை போல அவங்களும் அப்பாக்கள் தான் இல்லையா? I love to have my children look beautiful and handsome. என்னுடைய பிள்ளைகள் மிக அழகாக இருக்கிறதை பார்க்கிறதுக்கு தான் நான் விரும்புவேன். Yeah, but you know, we need to be careful. ஆனாலும் கூட நான் கவனமாக இருக்க வேண்டும். You know, we need to understand where the limits are. ஆனால் எது எல்லை என்று நாம் புரிந்திருக்க வேண்டும். And I know you all know the Bible reference. நீங்கள் எல்லாரும் வேதாகம வசனம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். But still, for the sake of the proof, we will have it up the screen. ஆனாலும் கூட ஒரு ப்ரூஃபா நம்ம ஸ்கிரீன்ல ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 Timothy 2 1 தீமோத்தேயு 2 verses 9 and 10. 9 10 ஆகிய வசனங்கள். 1 Timothy chapter 2 1 தீமோத்தேயு 2 verses 9 and 10. 9 10 ஆகிய வசனங்கள். Okay. இந்த வசனம் தான். You know, when I went to Odisha, நான் ஒரிசாவுக்கு போனபோது the question that was asked to me, I'll put that also for you all. என்னிடத்துல கேட்கப்பட்ட கேள்வியும் கூட அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். Nowadays in the weddings, yeah, they asked me the question, should we wear a sari or a gown? அவங்க அந்த கல்யாணத்துக்கு கேட்டாங்க, சேலை கட்டணுமா கவுன் போடணுமான்னு. You know, see, what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். That women adorn themselves in modest apparel. பாருங்கள், நெக்ஸ்ட் வசனம் போங்க. தகுதியுள்ள வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் ஸ்திரீகள் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். Yeah, dress modestly. தகுதியான வஸ்திரம். Your assets are only for your husband to see or your wife to see. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ மாத்திரம் பார்க்க வேண்டிய காரியங்கள். Don't wear dresses that expose you. உங்களுடைய உடம்பை வெளியே காண்பிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அந்த உடைகளை ஒருபோதும் அணியக்கூடாது. Where it has to be up, keep it up. எங்கே அது உயர்ந்து இருக்க வேண்டுமோ அது உயர்ந்து இருக்க வேண்டும். Where it has to be down, keep it down. அது எங்கே கீழே இறங்கி இருக்க வேண்டுமோ கீழே இறங்கி இருக்க வேண்டும். And so dress modestly. ஆகவே தகுதியான வஸ்திரம் அணிந்திருக்க வேண்டும். I don't like children or I wouldn't want my daughter to be dressing immodestly. தகுதி இல்லாத வஸ்திரம் தரிக்கிறதற்கு நான் என்னுடைய மகளை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். Because that is what it says. ஆகவே ஏனென்றால் அப்படித்தான் சொல்கிறது. With decency and propriety. அங்கே மிக தகுதியான வஸ்திரம். Decency and propriety. நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும். What is that? நாணம். Yeah, that's the right word actually. அதுதான் சரியான வார்த்தை சொல்ல போனா. Yes, because that is how the original translation is. ஏனென்றால் அப்படித்தான் அந்த மூல பாஷையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. It is written shamefacedness. அங்கே அது நாணம் என்ற வார்த்தை, வெட்கம் என்கிற வார்த்தை. You know the problem today?
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை Why என்னவென்று dress has தெரியுமா? become like this? ஏன் இப்பொழுது வரக்கூடிய ஆடைகள் எல்லாம் இப்படி மாறிவிட்டது? Because people have become shameless. காரணம் ஆட்கள் நாணமற்றவர்களாக வெட்கமற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். You know, it is better to be, you know, some parents come and say, oh, my daughter is very shy. என்னுடைய மகள் ரொம்ப வெட்கப்படுவா அப்படின்னு சொல்லுவாங்க. I say, thank God. நான் சொல்லுவேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Otherwise people will call her shameless. இல்லைன்னா ஆட்கள் வெட்கமே இல்லை இவளுக்கு என்று அழைப்பார்கள். You better be shy. அவள் வெட்கப்படுகிறவளாக இருக்கிறது நல்லது. You better have shame. நீங்கள் வெட்கத்தோடு இருக்கிறது, வெட்கம் அந்த உணர்வு இருக்கிறது நல்லது. And propriety should be there. ஆகவே இதற்கான தெளிந்த புத்தியும் நமக்கு இருக்க வேண்டும். Yeah. And adorning themselves, தங்களை தாங்களே இப்படி அலங்கரித்து, not with elaborate hairstyles. அதாவது மிக மயிரை பின்னுகிறதினாலாவது. Now do I have to tell you all about elaborate hairstyles? அதாவது மிக மிக அபாரமாக தலைமுடியை பின்னுதல், அதை பற்றி உங்களுக்கு நான் விளக்கணுமா? You've seen the air hostesses? Some of you at least, no? அங்கே விமான பணிப்பெண்கள் ஒரு சிலராவது பார்த்திருப்பீங்க இல்லையா? You know, they have every day a hairdresser coming and dressing their hair. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அந்த முடியை பின்னுகிறதற்கு அதற்கென ஒரு நிபுணர் வருவார். Can you imagine how expensive that is? அது எவ்வளவு அதற்கு செலவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? So when you're saying about elaborate hairstyle, இப்படிப்பட்ட அதிக சிரமம் எடுத்து செய்யக்கூடிய மயிரை பின்னுதல், in this, you know, is there wrong people criticizing me lip balm and or also for my hairstyle? அதே போல என்னுடைய ஹேர் ஸ்டைலை பத்தியும் சொல்றாங்க அப்படின்னு அந்த கேள்வியில இருக்கு. So we need to see how your hairstyle is. If you show me, I'll tell you if it's right or wrong. நீங்க தான் வந்து என்கிட்ட காமிக்கணும் அந்த ஹேர் ஸ்டைலை, அது சரியா இல்லையா நான் சொல்லிடுவேன். I am no judge. நான் நியாயந்திருக்கிறதுக்கு நான் யார்? But when it is said, there is a history also behind this. ஆனா இது அவங்க சொல்லும்போது அதுக்கு பின்னால ஒரு சரித்திரமே இருக்கு. Girls would have heard about beading அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? No? கேள்விப்பட்டது இல்லையா? Man, you all are outdated. I am more updated. எனக்கு தான் நம்ம லேட்டஸ்டா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. When I ஒண்ணுமே தெரியல. You all will understand. You know, women put what is that moti kind of thing in the hair, no? அந்த முடிக்குள்ளே அந்த பாசி போன்ற விஷயத்தை பீட்ஸ் எல்லாம் உள்ள சொருகி வச்சு கட்டறது. I don't know what you call that. Beads it's called. பீட்ஸா? Yeah, you know, you put and you have to put your hair through it. அதன் வழியாக முடியை உள்ளே சொருகி பின்னுவார்கள். Yeah, some people when I look at the way they come dressed on Sunday, சிலர் அவங்க ஆடை அணிந்து ஞாயிற்றுக்கிழமை வருகிற விதத்தை பார்த்தால் I wonder how much time it would have taken them to do that. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இதை அவங்க செஞ்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு. And you know, I think that is such a waste of time. எவ்வளவு நேரம் வீணடிக்கப்படுகிறது என்று நான் யோசிப்பேன். Nobody is interested in seeing your hairstyle. உங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்க்கிறதுக்கு யார் விருப்பமா இருக்கா? And as it is, people are cursing you for that. Cursing you means they are saying, you know, what is this hairstyle? விதமாக உங்களை எல்லாம் இதை பற்றி விமர்சனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. My child, be moderate. என் அருமை பிள்ளைகளே, தகுதியாக இருங்கள். Be modest as the Bible says. வேதம் சொல்கிறதை போல நாம் சாந்தமாக, நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். But you know, I would say that it should look clean. நான் விதமாக சொல்வேன், அது சுத்தமாக இருக்க வேண்டும். You know, nowadays the trend is to look shabby. இப்பொழுது ட்ரெண்ட் எல்லாம் என்னன்னா பார்க்க அசிங்கமா இருக்கிற காண்பித்துக் கொள்வதுதான் ட்ரெண்ட். Some of the boys will wake up and come like, you know, they'll be wearing clothes and hair and சில பையங்க அப்படியே தூங்கி எழுந்திருச்சு அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். And some of them are just managing to pull their pants up and walk, you know, because சிலர் அந்த பேண்ட் இறங்கிட்டே இருக்கும், தூக்கிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. No, you don't know what I means. What is this clothes for? ஆடை Dress போடுறது எதுக்குன்னே உங்களுக்கு புரியலையா? It's become a very dangerous world. அது மிகவும் ஆபத்தான உலகமாக மாறி வருகிறது. You know, there is something called ripped apart jeans now. Rip apart jeans என்று இருக்கிறது. You heard of that? தெரியுமா? You all are very bad, man. எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, மோசமா இருக்கீங்களே ரொம்ப. I am feeling very carnal now. நான் ரொம்ப மாம்சத்துக்குரியவனாக உணர்கிறேன். You know, I don't know why people wear those torn pants. அந்த கிழிந்த பேண்ட் எல்லாம் ஏன் போடுகிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. In our times only beggars used to wear that. எங்களுடைய இடத்துல பிச்சைக்காரங்க தான் அப்படி போடுவாங்க. And it was shame to wear a, you know, stitched pant.
அங்கே தச்ச ஓட்டைய தச்ச பேண்ட் போடுகிறதே ஒரு வெட்கமாக உணர்வோம். Now it says it's a fashion. இப்போ சொல்றாங்க அதான் ஃபேஷன். You pay 2,000 6,000 rupees to buy a torn pant. அந்த கிழிஞ்ச பேண்ட வாங்குறதுக்கு 2000 6000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. And I don't know where we are going to end. எங்க தான் இது போய் முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. I don't want to say about so many things. இப்படி अनेक விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. Because all those clothes are very immodest. காரணம் இந்த இப்படிப்பட்ட ஆடைகள் எல்லாம் தகுதி இல்லாத ஆடைகள். So how should you be dressed? அப்படியானால் நாம் எப்படி ஆடை அணிந்து கொள்ள வேண்டும்? It is written in verse 10. அது 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. How should you be dressed? நாம் எப்படி ஆடை அணிந்து கொள்ள வேண்டும்? Which becometh women prophesying godliness. அது தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. It should be something which shows the good deeds of a godly woman. தேவபக்தி உள்ள ஸ்திரீகள் என்று நாம் எண்ணப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உள்ள ஆடையாக இருக்க வேண்டும். Now how does a godly woman look? தேவபக்தி உள்ள பெண்கள் எப்படி இருப்பார்கள்? Huh? மாடஸ்ட் தகுதி உள்ளவர்களாக, modest, மிக சாந்தமுடையவர்களாக, தகுதியோடு. What it means is it shouldn't be, you know, it shouldn't draw undue attention. ஆகவே அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத கவனத்தை நம்மேல் ஈர்க்க கூடாது. I'll tell you children, be very careful. Girls, my girls, என் அருமை பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், மிக கவனமாக இருக்க வேண்டும். be very careful when you're wearing your clothes. நீங்கள் உங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். And also the way you sit. அதே போல நீங்கள் அமர்ந்திருக்கும் விதமும் கூட. Don't sit the way you sit at home. நீங்கள் வீட்டில் உட்காருவது போல வெளியில் உட்கார கூடாது. When you are in the world, sit thinking that everybody is looking at you. நீங்கள் வெளியிலே இருக்கும்போது எல்லாரும் உங்களை பார்க்கிறார்கள் என்ற சிந்தையோடு இருக்க வேண்டும். Sit with shamefacedness. நீங்கள் Shamefacedness. நீங்கள் மிக பவ்யமாக, No, அந்த நாணத்தோடு கூட நீங்கள் அமர வேண்டும். நாணத்தோடு கூட you should sit. நீங்கள் நாணத்தோடு கூட அமர வேண்டும். You know, don't sit anyway and very badly way, you know. ஆகவே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோன்னபடி எல்லாம் நீங்கள் அமரக்கூடாது. Some of the people I see and I feel so bad. சிலரை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக வருத்தமாக இருக்கும். So we don't sit like that. ஆகவே ஒருபோதும் அப்படி அமரக்கூடாது. Be careful how you are sitting. ஆகவே நீங்கள் உட்கார்வதில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். Because even sitting can be provocative. காரணம் உட்கார்ந்து இருக்கிற விதம் கூட அநேக விஷயங்களை தூண்டும். It's provocative. அது தூண்டக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். It is welcoming. அது பல விஷயங்களை நம்மிடத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரும். It is drawing attention. அது நம்மேல் கவனத்தை ஈர்க்கும். Be very careful because God knows the intentions of our heart. நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் யோசனையிலே கர்த்தர் அறிந்திருக்கிறார். So I think that answers the question. உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I'll stop here. நான் இதோடு கூட நான் முடிக்கிறேன். And if you have any doubts, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், you all don't have any doubts about anything that is my subject, so I am a good teacher. நான் எடுத்த பாடத்துல உங்களுக்கு எந்த சந்தேகம் கேள்வி வரல, ஆகவே நான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறேன். No problem. We could means you wrote these questions. No problem. இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டதுல எந்த பிரச்சனையும் இல்லை. I hope you got the right answers. அதற்கான தெளிந்த ஒரு பதில் உங்களுக்கு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். If not, we are here still. அப்படி இல்லாது இருந்தாலும் நாங்கள் இன்னும் இருக்கிறோம், வந்து பேசலாம். God bless you all. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.